பிரபஞ்ச ஆற்றல் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பிரபஞ்ச ஆற்றலை யார் ஒருவர் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும்தாங்க இருக்கும். தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அப்படிப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி சங்கடகார சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்ரேய மூர்த்தத்தில் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு நம்ம என்ன வழிபாடுகள் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் விலக வேணும் என்பதற்காகத்தான் நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறோங்க. எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் சரிங்க, அந்த சங்கடம் தீர வேணும் என்று முழு மனதோடு தொடர்ச்சியாக விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரவங்களுக்கு அந்த பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கடகார சதுர்த்தியோடு சேர்ந்து மைத்ரேய மூர்த்தமும் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மைத்ரேய மூர்த்தம் என்பது கடனை அடைப்பதற்குரிய நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அப்படிப்பட்ட நாளில் பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி வேண்டிய வரத்தை பெறும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 6:44 மணிக்கு சங்கடகார சதுர்த்தியானது ஆரம்பமாகுதுங்க. அன்றைய நாளில் இரவு 8:20 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலான நேரத்தில் மைத்ரேய மூர்த்த நேரமும் வருது. மேலுமே சங்கடகார சதுர்த்தியும் மைத்ரேய மூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்ற வேண்டுதலை நம்ம நேர்மையான முறையில் பிரபஞ்சத்திடம் முன்வைத்தோம்னா அந்த வேண்டுதலானது சீக்கிரமாக அப்படியே நடந்துடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டை செய்ய வேணும் அப்படின்னா அந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்னாடி நம்ம சுத்தமாக குளிக்க வேணுங்க. அந்த வகையில் இந்த மைத்ரேய மூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த பிரபஞ்ச வழிபாட்டுக்கு கல்லுப்பு கலந்த தண்ணீரில் நம்ம சுத்தமாக குளிக்க வேணுங்க. மங்களகரமாக தயாராக வேணும். அதற்கு பின்னாடி இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும்னா அந்த வழிபாட்டுக்கான பலனானது கிடைக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சியோடு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றுக்குமே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகுமோ அந்த அளவுக்கு நம்ம தயாராக வேணுங்க. அதற்கு பிறகு வடக்கு திசை பார்த்தபடி தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே நம்ம உட்கார வேண்டும். அதற்கு பிறகு சின் முத்திரையை வைத்து கொண்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அது நடந்து விட்டது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று முழு மனதோடு பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்ல வேணுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் நினைத்தது போல நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படி என்று சொல்ல வேணும். இப்படி நம்முடைய வேண்டுதல் நேர்மறையாக நடந்து விட்டது போல் நினைத்து கொண்டு நம்ம முழு மனதோடும் மகிழ்ச்சியோடு பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப நம்ம கூறுவதன் மூலமாக பிரபஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம சொன்னதை செய்து கொடுக்குங்க. நம்ம பிரபஞ்சத்திடம் இத்தனை முறை தான் வேண்ட வேணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வேண்டுதல் நிறைவேறும் என்று நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக முழு மனதோடு நீங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்ள வேணுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நல்லது மட்டும் பேச வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் சங்கடகார சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்ரேய மூர்த்தத்தில் நேர்மறையான வேண்டுதல்களை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்கலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாளாகத்தான் இந்த சங்கடகார சதுர்த்தி நாள் இருக்குதுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இதே சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ராஜாவுக்கு இணையாக வாழ்க்கையாக மாற்றுங்க.
இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகார சதுர்த்தி வரக்கூடிய கிழமை தாங்க. இந்த முறை சங்கடகார சதுர்த்தி என்பது புதன்கிழமை நாளில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதன்கிழமை நாளில் நம்ம விநாயகர் பெருமான முறையாக வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உண்டாகுங்க. நம்ம இந்த வழிபாட்டை சங்கடகார சதுர்த்தி நாளில் செய்ய வேணுங்க. நம்ம எல்லோருடைய வீட்லையும் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிலை இல்லைன்னா படம் இருக்கும். சிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிலையை நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க. அந்த சிலைக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைக்க வேணும். அதற்கு பிறகு படம் இருந்துச்சுன்னா படத்தை எடுத்து நீங்கள் அதை சுத்தம் செஞ்சு அதற்கு சந்தனம் குங்குமம் நீங்கள் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு விநாயகர் பெருமானின் வயிற்றில் கெட்டியான ஒரு சந்தனத்தை கொளுத்து வைக்க வேணும். அதற்கு மேலே ₹1 நாணயத்தை ஒட்ட வைக்க வேணும். அதற்கு பின்னாடி விநாயகர் பெருமானுக்கு முன்பாக சாதாரண மண் அகல் விளக்கு இல்லைன்னா பஞ்சகவ்ய விளக்கில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க. எருக்கு திதி கிடைக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. இந்த சங்கடகார சதுர்த்தி என்பதே புதன்கிழமையோடு சேர்ந்து வருவதால் புதன் பகவானுக்குரிய பொருளான பச்சை பயிரை சுண்டலை தயார் செய்து விநாயகர் பெருமானுக்கு நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரத்தை கூறி விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணும். விநாயகர் அகவலை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது கூடுதலான சிறப்பை கொடுக்குங்க. ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை நாள் முழுவதும் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேணுங்க. இது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் உங்கள் நாளை முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய சங்கடகார சதுர்த்தி பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சங்கடகார சதுர்த்தி நிறைவடைந்த பிறகு அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி விநாயகரின் வயிற்றில் வைத்திருந்த ₹1 நாணயத்தை எடுத்துட்டு வந்து பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் வைக்க வேணுங்க. அந்த நாணயத்தை எதற்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் நீங்கள் சங்கடகார சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது விநாயகருடைய அருளும் புதன் பகவானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. மேலுமே செல்வ செழிப்போடு சிறப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 6:45 மணிக்கு சங்கடகார சதுர்த்தி திதியானது தொடங்குதுங்க. இந்த திதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி நாளை வியாழக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த திதியானது இருக்குது. அதனால தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று மாலை செய்தாலும் சரிங்க, இல்லைன்னா நாளைக்கு வியாழக்கிழமை குருவாரம் குபேரனுக்கு உரிய நாள் நாளைய தினம் செஞ்சாலும் சரிங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு அதிக அளவில் பலன்களை கொடுக்கும். இந்த வழிபாடு செய்வதனால உங்களுக்கு உங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் பண தடையானது விலகிவிடும். வருமானம் பல மடங்கு பெருகி கொண்டே போகுங்க. கடன் சுமையானது குறையும். தலைவெறித்தாடும் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். இந்த வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை எடுத்துக்கங்க. அதை தூள் செய்து வைத்துக்கங்க. அந்த தூள் செய்யப்பட்ட வெல்லத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைந்தால் வெல்லம் இறுகிருங்க. அப்போது அதை மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது போல பிடித்து ஒரு தட்டின் மேலே நீங்கள் வைக்க வேணும். அதற்கு பிறகு பூஜை அறையில் வைத்து விடுங்க. இந்த பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. ஒரு அருகம்புல் வைங்க. மேலுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து தீப தூப கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை விநாயகர் பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய வேண்டுதல்களை விநாயகர் பெருமான் சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைப்பாருங்க. மேலுமே இந்த வெள்ளை பிள்ளையாரை பிடித்து வைத்த சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வீட்டுக்குள் அழைத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குங்க. மேலுமே வழிபாடு முடிந்தவுடன் இந்த வெள்ளத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு முடிந்து 24 மணி நேரம் உங்கள் வீட்டில் இந்த பிள்ளையார் இருக்க வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கங்க. அந்த பிள்ளையாரை அதில் போட்டு கரைச்சி விடுங்க. அதற்கு பிறகு மண்பாங்கான இடத்துல கொண்டுட்டு போய் அதை ஊற்றி விடுங்க. யார் காலடியும் படக்கூடாது.
இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகுங்க. உங்களுடைய கசப்பான பண கஷ்டமும் இனிப்பான வருமானமாக மாற இந்த வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க. சங்கடஹார சதுர்த்தி நாளும் மைத்ரேய மூர்த்த நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமகா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மேலுமே உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.